ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நீங்க பாத்துக்கிறது ஃபிலிமி டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம எந்த மொபைலை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மோட்டோல இருந்து மோட்டோ H50 அல்ட்ரா இந்த போனை பத்தி தாங்க பார்க்க போறோம். கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா மோட்டோ தரப்புல வந்து நல்ல நல்ல ஸ்பெக்கோட நல்ல பிரைஸோட போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஸ்பெக்கும் கூட பிரைஸும் கூட வந்து போனை அல்டிமேட்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான 1.5K POLED AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்க பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 2800 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுல பேட்டரி பாத்தீங்கன்னா 4500 மெகா பிக்சல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்காக 125 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ் உள்ளாரே வந்துருது. இதுல ரேம் பாத்தீங்கன்னா LPDDR5X ரேம் டைப் UFS 4.0. கேமரான்னு பாத்தீங்கன்னா பேக்ல மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP OS கேமரா கொடுத்துருக்காங்க. f1.6 அப்பச்சர்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரான்னு பாத்தீங்கன்னா 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லாமே 50 கொடுத்துருக்காங்க. 30 இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த விலைக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். பட் எல்லாமே வந்து நல்ல டாப் நாச்சா கொடுத்துருக்காங்க. இதுல கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 17 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல Wi-Fi 7 சப்போர்ட்டும் இருக்கு. Bluetooth 5.4 சப்போர்ட்டும் இருக்கு. NFC இதுல UAE பாத்தீங்கன்னா Hello UAE 14ல Android 14 கொடுத்துருக்காங்க. இதுல 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்கேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதுல IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 12GB RAM 512GB வந்து 55,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து இந்த விலைக்கு இந்த போன் வந்து நான் ஒருத்தன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுல வந்து 2 விஷயம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதாக வருது. 4500 மெகா பிக்சல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இது ஒரு ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இந்த ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பேட்டரி வந்து ஒரு 5000 மெகா பிக்சல் பேட்டரி கொடுத்துருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனால் இந்த விலைக்கு வந்து இந்த போன் வந்து ஒருத்தன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.